ஹலோ வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய், வெல்கம் டு அ சண்டே சிட் சாட் செஷன். அண்ட் இன்னைக்கு ஒரு Q&A செஷனா இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்லி ஐம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் என்னுடைய ஃபில்மிங் செட்டப். இட்ஸ் ஒர்க்கிங் அவுட், சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். எனக்கு இந்த நேச்சுரல் லைட் சிச்சுவேஷன் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. மோர் தென் என்னுடைய கேமரா, என்னுடைய ஃபோன் கேமரால வந்து ஐம் ரியலி லைக்கிங் த எஃபெக்ட். அதனால டுடே வி ஹவ் காட் திஸ் செட்டப். திஸ் மைட் get change. நான் இன்னும் என்னுடைய ஸ்டுடியோவையும் ஒழுங்கா செட் பண்ணல. ஸோ இட்ஸ் டேக்கிங் டூ லாங் than expected. ஸோ இப்போதைக்கு இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இஃப் யூ கைஸ் ஆர் வண்டரிங் என்ன ஃபுல் மேக்கப்போட உட்காந்துருக்காளே அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஃபில்ம் த வீடியோ. இது வந்து என்னுடைய வெட்டிங் மேக்கப் லுக் ஆக்சுவலா. அண்ட் அதில் நான் என்னுடைய லிப்ஸ்டிக் அண்ட் ஐ ஷேடோ கலர்ஸ் வந்து மாற்றிருக்கேன். அஃப்கோர்ஸ் வேற அவுட்ஃபிட் போடுறேன் அப்படின்றதுனால ஐ சேஞ்ச்ட் இட் அ பிட். இந்நேரம் அது லைவ் போயிருந்திருக்கும். அதனால இவ்வளோ கிளாமான ஒரு லுக்ல நான் உட்காந்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஒரு Q&A வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன். அது கொஸ்டின்ஸ் வந்து வெட்டிங் ரிலேட்டட் கண்டென்ட் மெஜாரிட்டி வந்திருந்தது. அண்ட் இதர சில விஷயங்கள் லைக் ரிலேட்டட் டு மேக்கப், ஸ்கின் கேர், ஸ்டைலிங் இதெல்லாமும் வந்திருந்தது. ஸோ ஐ தாட் ஐ டெடிகேட்டடா டூ அ வெட்டிங் Q&A இன்னைக்கு. அண்ட் அ செப்பரேட் Q&A அந்த டாபிக்ஸ்லாம் டச் பண்ற மாதிரி இன்னொரு தனி வீடியோல. So let's get started. Love or arranged marriage? It's a proper love marriage. லாஸ்டா நான் போட்ட ஐ திங்க் ஆமா சண்டே சிட் சாட் வீடியோல தான் வந்துட்டு இது பரவலா வந்தது. என்னன்னா என்னோட ஸ்டைலிங் பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்டைலிங்ல வந்துட்டு என்னுடைய ஹேர் ஸ்டைலிங் எப்படி ஒரு மெஸ் ஆச்சு அப்படின்றது. சரி, எனக்கு பெரியசா அது வந்துட்டு பாதர் பண்ணவே இல்லை. பட் சிலர் வந்துட்டு பெரிய கிரைம் மாதிரி, கல்யாணம்னா நான் வந்து இப்படிதான் இருக்கணும், லைக் பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கணும், ப்ராப்பர் பிரைட் லுக்ஸ்ல அந்த டேம் பண்ண ஹேர் ஸ்ப்ரே பண்ணப்பட்ட அந்த ஹேர் லுக், எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சு ஹேர் பண்றது, யாரா ஹையர் பண்ணி என்னுடைய ஹேரை வந்துட்டு செட் பண்றது, ட்ரேப்பிங் ப்ராப்பரா பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணாதான் அது வந்து கரெக்ட். அப்படிதான் பண்ணணும். எதுக்கோ செலவு பண்றீங்க, இதுக்கு என்ன செலவு பண்ண மாட்டீங்க, இப்படிப்பட்ட மாதிரியான காமெண்ட்ஸ்க்குலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் பண்ணனா ஐ வாஸ் பிஸ்ட் ஆக்சுவலா. சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் அப்படிதான் அப்படின்ட்டு நான் வந்து விட்டேன். சம்டைம்ஸ்ல ஏன் இதெல்லாம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் அட் ஆல் இன்டு பிக் லாவிஷ் வெட்டிங்ஸ். ஓகேவா, பிக் லாவிஷ்னு கூட சொல்ல மாட்டேன், பிக்க கூட விட்டுருங்க. எனக்கு அந்த வெட்டிங் செரிமோனியே நான் வந்து இந்த பிரைடல் இண்டஸ்ட்ரியில இருந்ததுனாலயோ என்னமோ எனக்கு வந்து அதை ரெகுலரா பார்த்து நிஜமாவே எனக்கு மூஞ்சில அடிச்சிடுச்சு. எனக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் ஆகுதுன்னா செம்ம சிம்பிளா ஆகணும், வெரி சிம்பிளா ஆகணும். இப்படிதான் என்னோட ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே, அப்புறம் அதுல பேரண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகி அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய வெறுப்போ அதெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணதுனால லைக் டோட்டலா நான் இப்போ என்னோட ஆக்சுவல் ட்ரீம் வெட்டிங்கே வந்து இது கிடையாது. இன் மை மைண்ட் ஐ எம் மேரிட் டு திஸ் கை ரொம்ப வருஷம் முன்னாடியே. ஸோ அதனால இந்த ஒரு செரிமோனி வந்துட்டு இட்ஸ் டு அஃபிஷியலி ஸ்டார்ட் மை மேரிட் லைஃப். ஓகேவா, என்னோட மேரேஜை வந்து அஃபிஷியலா நான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு செரிமோனி இது. என்னை பொறுத்த வரைக்கும் பியூரா வந்துட்டு பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸும் பேரண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணணும்னு நினைச்சவங்க அவங்க எல்லாமே கூப்பிட்டு காமிச்சு பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணதுக்கான ஒரு செரிமோனி. ஓகேவா, ஒரு வெட்டிங் இது. எனக்கு வந்துட்டு அதனால இது வந்துட்டு ஓகே திஸ் இஸ் இட் அப்படின்றது ஒரு சைடு ஒரு பார்ட்டா இருந்தாலும் இதுதான் மெயினா இல்லை. அதனால எனக்கு வந்துட்டு ஓகே நம்ம கல்யாணம், நமக்கு இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஓகேவா, நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. ஆனா ஐ நியூ லைக் என்னுடைய ட்ரீம் வெட்டிங்கை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, இட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி. ஐ ட்ரை அண்ட் கீப் இட் லைக் ஷார்ட். ஓகேவா, எனக்கு வந்து 2 வேஸ் ஆஃப் ட்ரீம் வெட்டிங் இருந்தது. ஒன்று வந்து இன்ன பட்ஜெட், ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவா. ஓகேவா, இந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவா பண்றது வந்துட்டு ஒன்லி இஃப் ஐ ஹேட் இனஃப் மணி கிடையாது, அபண்டன்ட் மணி. லைக் எப்படிடா இதை காலி பண்றதுனே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து காசு என்னுடைய இதுல கொட்டி கிடக்கு கதானால அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவை கண்ணை மூடிட்டு நம்ம வந்து பண்ணியிருந்துக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா பட்ஜெட் ஸ்டைல்ல நான் வந்து ஒன்று ரொம்ப கோசியா இன்டிமேட்டா நான் ஒன்று யோசிச்சு வச்சிருந்தேன். அது நடக்கல. ஸோ டிப்பிக்கலா நான் எந்த வெட்டிங் ஸ்டைல பார்த்து வந்துட்டு இப்படியே வேண்டாம் எனக்கு, ஐ காட் சோ யூஸ் டு இட் அப்படின்னு நான் வந்து இருந்தேனோ அதுதான் எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும்னு நான் ரொம்ப அதுல வந்துட்டு இன்வால்வ் ஆகல. நான் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நான் வந்து பாத்துக்கிறேன். இஃப் ஐ எம் கம்ஃபர்டபுள் ஐ பி த ஹாப்பியஸ்ட் அப்படின்றது மட்டும் எனக்கு ஷியோரா தெரியும். ஸோ அதனால என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் நான் வந்து பாத்துக்கிட்டேன். ஓகேவா, பட்ஜெட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் எனக்குன்னு வரும்போது, அதுவும் முக்கியமா வெட்டிங் வரும்போது. ஏன்னா எனக்கு மெயினா இருந்த ஒண்ணு என்னன்னா எங்க வெட்டிங் வந்து நாங்க தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த
அமௌண்ட் வந்து அதுல போடணும். அம்மா அப்பா போடலாம், பட் அம்மா அப்பா காசு இவ்வளவு செலவு பண்ணி தான் கடன் வாங்கி தான் பண்ணோம் அப்படின்றது எங்க 2 பேரோட ஐடியாவும் கிடையாது. என்ன செலவானாலும் நம்ம தான் அதை பண்ணணும், கம்மியோ அதிகமோ நம்ம தான் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை வந்து யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 2 நாள் கூத்துக்காக எல்லாம் வந்து இவ்வளவு ஆட முடியாது அப்படின்ட்டு நானும் அப்படிதான் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். நவ் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் பர்டிகுலர் வேர்ட் பிகாஸ் இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஃபார் தம். ஓகேவா, எனக்கு தான் இருக்கு, ஐம் நாட் டினைங் இட், பட் ஸ்டில் அது வந்து யாருக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐ எம் மை செல்ஃப் த பிரைட் அண்ட் த க்ரூம், தே வாண்ட் டு ஸ்பெண்ட் இட், தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பெண்டிங், அவங்க வந்து அதுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணத்தை பெருசா பண்ணணும், இவ்வளவு பண்ணணும், அவ்வளவு பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது கடன் வாங்கியாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா தாராளமா பண்ணலாம், இட்ஸ் அப் டு தெம். பட் நாங்க அப்படி இல்லை அப்படின்னும் போது அதை பண்ணணுமே அப்படின்ட்டு வந்துட்டு வைக்கிறது வந்து யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து எனக்கு விருப்பமே நான் பண்ணியிருந்தேன்னா மத்தவங்களுக்காக பண்ற மாதிரி இருக்கும். மத்தவங்களுக்காக பண்றதுலயும் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கணும். மத்தவங்கன்னா வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் அந்த சர்க்கிள்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ணலாம், இவ்வளவு பண்ணணும் அப்படின்றது கிடையாது. லக்கிலி எங்க பேரண்ட்ஸ் வேர் லைக் குவைட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு விஷயத்துல. பட் அட்ஜஸ்டிங் அண்ட் சாக்ரிஃபைசிங் இதெல்லாம் நடந்தது 2 பேர் சைட்லயுமே. அதனால அப்படி இப்படி இப்படி அப்படின்னு ஆகி டு பி ஆனஸ்ட் என்னுடைய ஆக்சுவல் ட்ரீம் வெட்டிங் அப்படின்றதே வந்துட்டு ஊத்தி மூடியாச்சு. ஸோ இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஓகே லெட் மீ கோ வித் தம். அதுல எனக்கு எதெல்லாம் பண்ணுமா இருக்கு, எதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு நான் வந்து டேக் அவுட் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இன்னொன்னு என்னன்னா, ஐ ஹாவ் சீன் பீப்புள் லைக் நம்ம என்னதான் ஓகேவா செம்மையா ஸ்பெண்ட் பண்ணி சூப்பரா பண்ணாலும் குறை சொல்றவங்க சொல்லுவாங்க தான். ஐ ஹாவ் சீன் தீஸ் குறை டாக்கிங் பீப்புள் குவைட் அலாட். ஸோ எனக்கு வந்து அதுல ஒரு உடன்பாடு வந்து அந்த ஒரு விஷயத்துல இல்லை. நான் இவ்வளவு பெருசா ஒண்ணு பண்ணி ஒரு நல்ல வைப்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு சும்மா வந்து ஒரு 2 பேர் கூட எனக்கு வந்து நெகட்டிவ் வைப் கொடுக்க வேணாம் அப்படின்றது. ஸோ அதனால எனக்கு அவ்வளவு பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. யாருக்கு பண்றோம் அப்படின்றது இருக்கணும். நம்ம ஒண்ணு நமக்கு பண்ணும், அப்புறம் மத்தவங்களுக்கு பண்ணும்போது அந்த மத்தவங்க வந்து நம்மள ஜென்யூனா வந்து வாழ்த்தணும், ஜென்யூனா நம்மளுடைய ஹாப்பினஸ்க்காக ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்து கிடைக்க போறது இல்லை அப்படின்றது வந்து ஷுவரா தெரியும் போது எல்லார்கிட்ட இருந்தும் சொல்ல, பட் சிலர் இருக்காங்க இந்த மாதிரி, கண்டிப்பா இருப்பாங்க, எல்லார் ஃபேமிலிலயும் எல்லார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் எல்லாத்துலயும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற பட்சத்துல வந்துட்டு நான் அவங்களுக்காக வந்து இவ்வளவு பண்ணணும் அப்படின்றது கிடையாதுன்றதுல நான் ஷுவரா இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தான், எனக்கே அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால ஐ லெஃப்ட் இட் அவுட் அண்ட் ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை மை டெசிஷன். ஒரு வெட்டிங் அப்படின்னா இவ்வளோ ப்ரைஸ் டேக்ல தான் வந்துட்டு இதை பண்ணணும், இவ்வளோ டேக்ஸ் போட்டு தான் வந்து அவுட்ஃபிட் வாங்கணும், இந்த பட்ஜெட்ல தான் நீங்க வந்துட்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும், உங்க பட்ஜெட் என்ன, நீங்க எதுல கம்ஃபர்டபுளா இருப்பீங்க, எது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து பண்ணிக்கலாம். அது எய்தர் அஃபோர்டபுள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்ட்ரா வேகன்ஸா செம்மையா வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி பெருசா லாவிஷா நடக்கிற வெட்டிங்கா இருந்தாலும் சரி, இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ மை வெட்டிங் இஸ் அப் டு மீ. நிறைய பேர் வந்து கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் இது, ஒரு ரெக்வஸ்ட் இது, மிரட்டி கேட்டிருக்கிறது, திட்டி கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹப்பி போட்டோவை எப்ப காட்டுவீங்க, உங்க ஹஸ்பண்ட் மூஞ்ச எப்ப ரிவீல் பண்ணுவீங்க, எப்ப நீங்க உங்களுடைய கப்பிள் போட்டோஸ் போடுவீங்க அப்படின்றது. சி கப்பிள் போட்டோ போடுறது வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, சம்திங் இஸ் நாட் லைக் எனக்கு ரெடின்னு கிளிக் ஆகல. ஓகேவா, ஐ திங்க் மேபி இதுதான் மெயின் ரீசனா இருக்கும். ஏன்னா நான் கூட யோசிச்சேன், ஏன் நான் இவ்வளவு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா, நான் பப்ளிக்ல வந்து நான் என்னுடைய போட்டோஸ் போடுறேன், நான் என்ன வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி ஹேட் கமெண்ட்ஸ் வரும். ரேண்டமா மொக்கையா லைக் எதுவுமே இல்லாம மூஞ்சி எனக்கு பிடிக்கல, மூஞ்சி கேவலமா இருக்கு, பிளா பிளா பிளா, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு காமெண்ட்ஸ் வரும். ஓகேவா, நவ் இஃப் இட்ஸ் லைக் எய்ம்ட் அட் மீ, ஐ கேன் டோட்டலி கெட் இட். ஓகேவா, சம்டைம்ஸ் எடுத்துப்பேன், சம்டைம்ஸ் எடுத்து திருப்பி குத்துவேன், சம்டைம்ஸ் வலிக்குதே அழுவேன், ஓகே இதெல்லாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு பிடிச்சவங்கள யாராச்சும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நோ, ஐ திங்க் அதனால தான் நான் வந்துட்டு என்னுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னுடைய வேற குட்டி பசங்க, இந்த பிரைவசி ரீசன்ஸ்க்காக நான் இதுல வந்துட்டு எக்ஸப்ஷனல் கேஸா யூஸ் பண்றது என் தம்பியை மட்டும்தான். ஆனா என் தம்பியை யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா கூட நான் வந்து போர்க்கொடி தூக்கிட்டேன். பட் லக்கிலி என்னை விட என் தம்பியை பிடிச்சவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் நான் என் தம்பியோட போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து யாரும் ஹேட் கமெண்ட் கொடுத்தது கிடையாது, லக்கிலி. ஸோ அதனால எனக்கு அந்த பிரச்சனை அவ்வளோவா வந்துட்டு அவனை வீடியோஸ்ல காமிச்சும் போது வந்தது கிடையாது. பட் இப்போ வந்து இது ஒரு புது மெம்பர் அண்ட் ஐ லைக் திஸ் பிரைவேட் லைஃப்.
நான் ஜென்ரலா இந்த வாட்ஸ்அப்லயே நான் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாத ஒரு ஆளு. ஸோ வாட்ஸ்அப்லயும் நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் போடுற ஆளு, அதுல வந்துட்டு போட்டோஸ் போடுற ஒரு ஆளு. இத்தனை வருஷம் இல்ல, இப்பயும் இல்ல. எனக்கு அந்த அந்த ஒரு ஆசையும் வரல. அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராம்லயும் அதை நான் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு பிரைவேட் அக்கௌண்ட் கூட வச்சிருக்கேன். ஆனா அதுல கூட நான் வந்துட்டு எங்களுடைய போட்டோஸ் நான் பெருசா போட்டு கிடையாது. அப்படியே போட்டனாலும் இங்க நான் போட்ட பாத்தீங்களா திரும்பி இருக்க மாதிரி போட்டோ அந்த மாதிரி தான். ஐ டோன்ட் திங்க் அது மாதிரி கூட ஏதாவது நான் பண்ணிருக்கேன். ஸோ ஐம் பிரிட்டி க்ளோஸ் அண்ட் பிரைவேட் அந்த ஒரு செக்ஷன்ல இப்போ வரைக்கும். ஐ டோன்ட் நோ வை, ஐ எம் நாட் ரெடி yet. எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன வச்சிருக்கு அப்படின்ட்டு. மேபி நாளைக்கே நான் வந்துட்டு ஓகே நான் இன்னைக்கு வந்துட்டு இவங்க போட்டோ வந்து போட்டுற போறேன், நம்ம போட்டோ போட்டுற போறேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு போட்டாலும் போடலாம். நான் வந்து கேட்டுட்டேன் ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து போடலாமா அப்படின்ட்டு. ஹீஸ் லைக் ஓகே ஃபைன், உனக்கு வேணா நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு. பட் எனக்கு தான் வந்து இன்னும் வேணுமா என்னன்னு தெரியல. மேரேஜ் போட்டோ ஷேர் பண்ணுங்க அண்ட் தாலி கட்டுறப்போ இருந்த மொமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தாலி கட்டுறப்போ இருந்த மொமெண்ட் ஐ ஷோ யூ ஹியர். ஓகேவா, திஸ் வாஸ் த மொமெண்ட். இப்படிதான் ஐ திங்க் இட் காட் கேப்சர்ட். அதுக்கப்புறம் போசியான பிக்சர் தான் இருந்தது, கேண்டிடா இல்ல. அகேன் ஐ வாஸ் நாட் வெரி கீன் ஆன் டு இட். ஸோ ஐ எம் ஃபைன் வித் இட். பட் அது ஃபன்னியா இருந்தது. டே தாலி கட்டும் போது 2 பேர் மூஞ்சுமே தெரியல போட்டோஸ்ல அப்படின்ட்டு. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஐயோ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அழகா இருக்கணும், அதுவா இருக்கணும் அப்படிலாம் நானும் ஒரு காலத்துல ஆசைப்பட்டிருக்கேன். ஓகேவா, ஆனா இப்ப எனக்கு சுத்தமா அதுல வந்துட்டு அந்த இதுவே இல்லை. இட்ஸ் ஓகே என்னப்பா அப்படின்ற மாதிரி. லக்கிலி ஹீஸ் ஆல்சோ லைக் தட். ஸோ வெட்டிங் போட்டோஸ் மேபி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். வெட்டிங் போட்டோஸ் வந்துட்டு நான் வந்து என்னுடைய பிரைடல் போட்டோகிராஃபரையும் வந்துட்டு டேக்லாம் பண்ணும். ஹீ வில் ஆல்சோ இன்னும் போஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த லைன்ல இருந்தேன் அப்படின்றதுனால நானும் இந்த லைக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஒரு மெயினான ஒரு செல்லிங் பாயிண்டா என்னுடைய ஒர்க்கை எக்ஸிபிட் பண்றதுக்கு வச்சிருந்தேன் அப்படின்றதுனால அந்த ஒரு மெயின் கன்சர்னுக்காக நான் வந்துட்டு ஓகே நீங்க வந்துட்டு என்னுடைய பிக்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க போஸ்ட் பண்ணும்போது நானும் வந்து அதை கொலாப்ல வச்சு போஸ்ட் பண்ணலாம். அதுதான் ஒரு ரீசன் நான் போஸ்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு. மீதிப்படி நான் வந்து ஐ டோன்ட் நோ கைஸ், நான் எதுவும் அதை பத்தி சொல்ல விரும்பல. பிகாஸ் எனக்கே அது கிளியராகவே இல்லை. மெஜாரிட்டி வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்றது. என் லவ் ஸ்டோரியோட பிள்ளையார் சொல்லி கதை வந்துட்டு நான் ஆல்ரெடி என்னுடைய கிரஷ் ஸ்டோரியில பல வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன். நான் வேணா வேற ஏதாவது சண்டே சிச்சாச்சோ ஸ்டோரியில வந்துட்டு சொல்றேன். பட் அகைன் ஐ டோன்ட் நோ, எனக்கு ஒரு மாதிரி ஈஸியா இருக்கு அதை சொல்றதுக்கு. ஸோ அந்த கிரஷ் ஸ்டோரி இருக்கு. அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு அதுல இருந்து நான் வந்து ஏதோ சொல்லி வந்து முடிச்சுனேன். என்ன சொன்னேன், இப்ப வந்து யார எங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்ல, நாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சோம். அங்க இருந்து அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல பேசி அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பேசி அப்படி வந்துட்டு எங்கள் காதலை உறவை நாங்கள் வளர்த்தோம். வளர்ந்து கொண்டே இருக்கிறது. லெட் இட் வளர்ந்து ஃபை. கப்பிள் விளாக்ஸ் எதிர்பார்க்கலாமா? அதே மாதிரி இந்த பிராங்க் வீடியோஸும். நோ, பிராங்க் வீடியோஸ் பிக் நோ, சான்ஸே கிடையாது. நாங்க எங்களோட நார்மல் லைஃப்ல வந்து பெருசா பிராங்க்ஸ்டர்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ அது வந்து வராது. அப்படி பண்ணாலும் அது செம்ம ஆர்டிஃபிஷியலா இருக்கும். கப்பிள் வீடியோஸும் இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி இன் ஃபியூச்சர் நான் ஏதாவது விளாக் பண்றேன்னா மேபி இஃப் ஹீ இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் இஃப் யூ வாண்ட்ஸ் டு பீக் இன் டு த கேமரா தட் மைட் ஹேப்பன். ஆனா எனக்கு தெரியல, ஒரு கண்டென்ட்டா உட்காந்து ஏதாவது ரெகுலர் பேசிஸ் பண்ணுவோமா அப்படின்னா இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கு பிக் நோ தான். டெஃபினட்டா கப்பிள் சேனலா வந்து புதுசா ஆரம்பிக்கிற பிளான் எதுவும் கிடையாது. பிராங்க் வீடியோஸ் பண்றதுக்கும் கிடையாது. அது என்னுடைய கப் ஆஃப் டீ கிடையாது. நான் கொஞ்சம் பிரைவேட் பர்சன் தான். அதனால அதெல்லாம் நான் கம்ஃபர்டபுளா இருப்பேன் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா ஐ மைட் நாட் பி. ஸோ அது வேண்டாம். ஹவ் இஸ் மை மேரேஜ் லைஃப்? நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பரவலா வந்திருக்க கொஸ்டின். ஹவ் ஐம் பேலன்சிங் மை ரொட்டீன், இந்த வீடியோஸ் இதெல்லாம். ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் இட் டு பி. ஏன்னா இப்பதான் லைக் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. இப்போ இன்னும் ஆக்சுவலா ஒரு ரொட்டீனே நாங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா, ஸோ வி ஆர் ஸ்டில் லைக் ஃபிகரிங் அவுட். அவங்களும் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்துட்டு ஒர்க் பிளஸ் வீடு. ஹி இஸ் ஆல்சோ லைக் டூயிங் ஆல் த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அண்ட் ஆல். பட் அப்படியே ஷேர் பண்ணி பண்றது அது ஒரு ரிதம் வந்து இன்னும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயா இருக்கும்போது நான் வந்து கடகடன்ட்டு கொஞ்சம் பல்க் ஷூட் பண்ணி வச்சிடறேன். பல்க் ஷூட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு அதுல கன்சிஸ்டண்டா இருக்க பாக்குறேன். இந்த கல்யாண டைம்ல கூட நான் வீட்டில் உட்காந்து ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணதுனால 1 மாசத்துக்கான கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலான்ட்டு பண்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. பட் ஐம் ட்ரைங் டு பி ஆஸ் கன்சிஸ்டன்ட் ஆஸ் பாசிபிள். எல்லாத்துலயுமே இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி. ஸோ அது இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரிதம் ஒரு ரொட்டீன் எடுத்துட்டு வரல. பட் சம்டே சீக்கிரமா வி வில் கெட் தேர் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் ஆல்சோ என்னுடைய இந்த டெய்லி ரொட்டீன் ஆஃப்டர் மேரேஜ் இட்ஸ் அப்படியே ஸ்லோவா நான் வந்து இன்னும் அது பண்ணும் இது பண்ணும் ஒர்க் அவுட் பண்ணும் ப்ளா பண்ணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. பட் எதையுமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. எதையும் போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காது. ஏன்னா இப்ப இருக்க ரொட்டீன்ல எப்படி இருக்குன்னா, அப்பப்போ போயிட்டு ஃபேமிலி மீட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில நிறைய போயிட்டு வர மாதிரியான வேலைகள்லாம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய ஒர்க் வந்து அந்த ரொட்டீனுக்கு வந்து செட் ஆகாது. இதோ உட்கார்ந்தேன்னா ஒரு நாள் ஃபுல்லா வீட்டில் இருந்தேன்னா ஒரு ஒரு 3 டேஸ்க்கான ஒர்க் வந்து என்னால் ஈஸியா வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அப்படின்னும் போது அது வந்து கொஞ்சம் ஹெக்டிக் ஆகுது. அன்பிளான்டான விஷயங்கள் நிறைய வருது அப்படின்றதுனால அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ இது வந்துட்டு இப்ப நான் இது முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு பேலன்ஸ் இட் அவுட். மேரேஜ்ல போட்ட லிப்ஸ்டிக் ஷேட் நான் அது தனியாக ஒரு ரீலும் பண்றேன். பட் ஃபார் நவ் ஐ வில் சே நான் இப்பதான் நான் கொஞ்சம் ஃபில்மும் பண்ணேன். இது கிடையாது, இது முன்னாடி போட்டு அழைச்சிட்டாது. மேரேஜில் போட்ட லிப்ஸ்டிக் ஷேட் வந்துட்டு இட்ஸ் மெரூன் அவுட்லைன் கார்னிவரஸ் ஃப்ரம் மேக் ஆர் ட்ரையலோட மெரூன் லிப்ஸ்டிக். ஐ டோன்ட் நோ எதுக்கு எனக்கு வந்துச்சு. அந்த டுட்டோரியல கூட நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் காமிச்சேன் உங்களுக்கு. அண்ட் பட்மக்ராத்தோட எல்சன் நம்பர் 4 ரெட் லிப்ஸ்டிக் உள்ள அது மேல லைட்டா நான் மேபிளினோட பயனியர் லிப்ஸ்டிக் வந்துட்டு டாப் பண்ணேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே இட் ஸ்டேட் சூப்பர் லாங். இட் லுக் கார்ஜியஸ் ஆன் பிக்சர்ஸ். ஐ அப்சல்யூட்லி லவ் இட். எப்படி உங்க பேரண்ட்ஸ் வந்து இன்டர் ரிலீஜன் மேரேஜ்க்கு வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுங்க. இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ, ஐ எம் அ ஹிந்து கேர்ள். அவங்க கிறிஸ்டியன். ஆல்ரெடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மாக்காக டெடிகேட் பண்ண வீடியோல. அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இல்லை. பட் கஷ்டமா தான் இருந்துச்சு. இட் வாஸ் அ பேலன்ஸ் ஆஃப் போத். மை அம்மா வாஸ் லைக் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். மை அப்பா ஸ்ட்ரகிள்ட் அ பிட் அண்ட் ஐ ஈவன் ஸ்ட்ரகிள்ட் அ பிட். என்னடா இது அப்படின்ற மாதிரி. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ எவ்ரி திங் இஸ் ஃபைன். அந்த அந்த ஃபேஸ்ல அந்த நாங்க சர்ச் வெட்டிங் தான் பண்ணோம் அப்படின்றதுனால அந்த ஃபேஸ் அதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் அப்படியே வேக்கியா இருந்தது. பட் இப்போ வந்து ஓகே அதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது ஓகே தான். பட் கன்வின்ஸ் பண்ணது என்னன்னா, நாங்க 2 பேருமே வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃபேஸ்க்கு வந்துட்டோம். ஓகே வி கேன் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் அப்படின்றது நானே ஹஸ்பண்டும் சொல்றேன். அண்ட் எங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு பிரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு அப்படியே டக்குன்னு வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க முடியலனாலும் தே ட்ரைட் அண்ட் தே கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்டட். எங்களுக்காக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தட்ஸ் த மெயின் பாயிண்ட். எங்களுக்காக எங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ எப்படி கன்வின்ஸ் பண்ணோம்னா ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு கன்வின்சிங் அப்படிலாம் இல்லை. சொல்லியாச்சு பண்ணிட்டாங்க என்ன பண்றது அந்த ஒரு மைண்ட் செட் தான். அதனால தேவர் லைக் ஓகே ஃபைன் தொலைங்க அப்படின்ட்டு. Do you miss your தம்பி மோனிஷ் after marriage? Of course yes. I do miss my தம்பி, my அம்மா, my அப்பா, my studio, my சின்னு, my everybody. ஐயோ I miss that life. And also இது வேற எங்கேயும் கூட இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தேன். லைக் எப்படி வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கா ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கா, விச் ஒன் டு யூ ப்ரிஃபர் அப்படின்ட்டு. இன்னும் வந்துட்டு எக்ஸாக்டா ஓகே இதான் நல்லா இருக்கா அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா தேர் வேர் ஃபியூ மூமெண்ட்ஸ் ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, காலையில இருந்துச்சா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஃப்ரீயா இருக்கலாம் பிளாப்ளாப்ளா அப்படின்னு இருந்தது. அப்போ வந்துட்டு ஐ யூஸ் டு திங்க் அபவுட் இட். அதுக்கப்புறம் தேர் வேர் ஃபியூ மூமெண்ட்ஸ் அப்பாடி நல்ல வேலை கல்யாணம் ஆச்சுடா இதெல்லாம் ஜாலியா பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சில மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே தான் ஓகேவா. ரெண்டுத்துலயும் ப்ளஸ் இருக்கு, ரெண்டுத்துலயும் மைனஸும் இருக்கு. ஸோ இதுதான் அதுதான் கிடையாது. ரெண்டுமே இட்ஸ் ஃபைன். ரெண்டுமே என்னால வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுனால ஐ எம் கிரேட்ஃபுல் ஆன் தட் பார்ட். நிஜமாவே. அதே மாதிரி ஹவ் இஸ் திஸ் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்? திஸ் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் quite interesting. It feels very familiar எனக்கு. ஏன்னா in my head as I said நான் வந்து ஏற்கனவே பல வருஷம் முன்னாடி பல 1000 வாட்டி நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து இன்னும் வந்து உட்காந்து யோசிச்சா ஹிட் ஆகவே இல்லை. லைக் வி ஆர் மேரிட் நவ், வி ஆர் லிவிங் டுகெதர். நான் ஒரு காலத்துல வந்து கனவு கண்டதெல்லாம் இப்ப வந்து நினைவா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இட் ஃபீல்ஸ் வெரி ஃபெமிலியர். அதே மாதிரிதான் எனக்கு அவங்க வீட்டுல போய் இருந்த போதும் வந்துட்டு எனக்கு இதேதான் வந்து எக்ஸாக்டா ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு பயம் வந்துட்டு ஐயோ அவங்க வீடு எப்படி இருக்குமோ பயமா இருக்கே, அது கம்ஃபியா இருக்குமா, செட் ஆகுமா பிளாப்ளாவா போறதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா போன எனக்கு அன்னைக்கே வந்துட்டு இட் ஃபீல் சூப்பர் ஃபெமிலியர். ஏதோ யாரோ மாதிரியே இல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஏதோ நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்ற மாதிரி. எனக்கே அது வியர்டா இருந்தது. என்னடா நான் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. நான் ஏன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே ஒரு 2 நாள் ஆகும் அது செட் ஆகுறதுக்கு. அதனாலே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து அது கூட பண்றது கிடையாது. ஸோ
எனக்கு வந்து இட் ஃபெல்ட் ஆக்சுவலா வியர்ட். நான் கூட சொன்னேன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏதோ புதுசா வந்தோம் அப்படின்ற மாதிரியே இல்ல, ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து அப்படிலாம் பரிச்சையெல்லாம் பட்டுக்கல, அதான் வந்து மேட்டர். ஸோ இட் ஃபெல்ட் லைக் தட். மேபி நான் என்னோட மைண்ட்லேயே ஏகப்பட்ட சினாரியோஸ்ல நிறைய சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி வாழ்ந்து பார்த்துட்டதுனால அது மாதிரி எனக்கு ஆக்வர்டா தெரியலன்னு நினைக்கிறேன். So yeah. Total budget costed for outfit accessories. Okay. 20, 12, 10, 22, 26. I think என்னுடைய ஓகே 30. வெட்டிங் சாரி, வெட்டிங் ஜுவல்லரி, ரிசப்ஷன் சாரி, ரிசப்ஷன் ஜுவல்லரி, இதெல்லாம் வந்துட்டு அரௌண்ட் 27 to 30K வந்துச்சு. அதுவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. நான் மொத்தமாவே வந்து 10K 15Kல முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் நான் போன சண்டே சிச்சாட்ல சொன்ன மாதிரி எல்லாமே வந்து அப்படியே எகிரி 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 30Kல வந்து நின்றுச்சு. ஆக்சுவலா இப்ப இருக்க இதுல வந்துட்டு ஓகே இட்ஸ் ஃபைன் தான். ஏன்னா நம்ம ஒரு சாரின்னு போனாலே அது 5000 ஆயிடுது, அதுக்கு மேட்சிங் ஜுவல்லரின்னு போனா அதுக்கு இன்னொரு 5000 ஆயிடுது. ஈஸியா ஒரு 10K வந்துட்டு பில் ஆயிடுற மாதிரி ஆயிடுது. ஸோ ஐ வாஸ் லைக் ஏன்னா நான் என்ன மாதிரி ஒரு ஆள்னா, நான் ட்ரெஸ் எனக்கு வந்து 1000 rupees கொடுத்து நீங்க ட்ரெஸ் எடுக்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1000 rupeesக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற ஆள் கிடையாது. எக்ஸ்ட்ராவா காசு போட்டு 1200க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற ஆளும் கிடையாது. நான் வந்து 300 rupeesக்கு 3 ட்ரெஸ் எடுக்கிற ஆள். ஸோ இந்த மாதிரி ஆள். இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீங்க வந்து 50,000க்கு ஒரு சாரி எடுங்க, 60,000க்கு ஒரு சாரி எடுங்கன்னா கிவ் மீ தட் 50,000 60,000 ஐ ஹாப்பிலி கோ டு துபாய் ட்ரிப் 4-5 நாளுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி யோசிக்கிற ஆளு. ஸோ எனக்கு வந்துட்டு ஐ லைக் டு புட் மை மணி ஆன் கெய்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். அதுவும் முக்கியமா இந்த வெட்டிங் செலவுன்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் அந்த ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ், என்ன சொல்றது, ஃபியூ மினிட்ஸ்க்காக, ஃபியூ ஹவர்ஸ்க்காக பண்றது. அதுவும் நான் மேபி அதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தேன்னா அது நான் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு அதுல ஆசை இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னும் போது வை வேஸ்ட் மணி ஆன் இட், அதுதான் எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்குன்னு வந்துகிட்ட இந்த ட்ரெஸ்ஸிங் விஷயம் இதெல்லாம் வந்துட்டு ஐ ட்ரைட் மை பெஸ்ட். பட் அகைன் ஊர்ல நிலவரத்துலலாம் வந்துட்டு ஓகே இப்படிதான் இருக்கு அப்படின்னோடனே எனக்கு வந்து சரி ஓகே ஃபைன், இப்படிதான், வேற வழி கிடையாது அப்படின்ட்டு நான் வந்துட்டு செலவு பண்ணேன். வை டிடன்ட் யூ ஹையர் ஹேர் ட்ரெஸ்ஸர்? இதுதான், இது பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருக்காங்க. ஹேர் ட்ரெஸ்ஸர் ஹையர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஓகேவா? ஐ தாட் அபவுட் இட், ஹேர் ட்ரெஸ்ஸிங்க்கு யாராவது ஹையர் பண்ணலாமா என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஆனா என்னுடைய ஸ்டைலுக்கு நான் லிட்டரலா நான் இப்படிதான் நிக்கலான்னு பார்த்தேன். ஓகேவா? இதை எனக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர் பண்றதுக்கு நானே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு இருந்துச்சு. ஒண்ணு. அடுத்தது, உண்மையாவே சொல்றேன், எனக்கு வந்து when it comes to my self styling, எனக்கு வந்து யாரு பண்ணாலும் எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். யாரு பண்ணாலும் ஓகேவா, நானே பண்ணிக்கிட்டேன்னா அது மொக்கையா இருந்துச்சுன்னா கூட ஓகே அப்படின்ட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனா வேற யாராவது எனக்கு பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து நானே பண்ணியிருந்திருக்கலாமோன்ற கொஸ்டின்லயே மீதி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். ஸோ எனக்கு வந்து அது செட் ஆகாது. அதனால அதுவும் ஒரு ரீசன் அதை ட்ராப் பண்ணதுக்கு. ஆனா நிஜமாவே லாஸ்ட் மினிட் வரைக்கும் அட்லீஸ்ட் யாராவது பார்லர் இருந்தாச்சும் ஜஸ்ட் ப்ளோ ட்ரை பண்றதுக்கு அது செட் பண்ற மாதிரியாச்சும் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம், அதுக்காச்சும் நம்ம வந்துட்டு ஹையர் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிச்சேன். இட்ஸ் நாட் அபவுட் த மணி இதுக்கு வந்து செலவாகுது அப்படின்ட்டு. இட்ஸ் டெஃபினெட்லி அபவுட் ஆர்கனைசிங். ஃபர்ஸ்ட் அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணும், ஆர்கனைஸ் பண்ணும். ஐ ஹேட் சோ மச் ஆன் மை பிளேட் அந்த அரௌண்ட் த வெட்டிங். ஸோ அதனால ஐ வாண்ட் டு கீப் ஆஸ் ஈஸி அண்ட் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் பாசிபிள் எனக்கு. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரியே இப்படிதான் ஹேர் இருக்க போகுதுன்றதுனால எதுக்கு வந்து வை ஹையர் சம் ஒன், இதுக்காக ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் அப்படின்றதுல ஐ வாஸ் லைக் பிரிட்டி கான்ஃபிடென்ட். ஸோ அதனாலதான். பட் மழைலாம் பெஞ்சதுனால அது அப்படி ஃப்ரிஸி ஆச்சு. நான் வந்து என்னுடைய ஆக்சுவல் ஹேர் ஸ்டைல் யாராவது ஹேர் ஸ்டைலிஸ்ட் வச்சு பண்ணியிருந்தனாலும் மழை பெஞ்ச மழையில போய் நின்றுந்தா அப்படிதான் என் முடியா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஆகுனாலும் அட்லீஸ்ட் அதுல ஒரு 40% ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே தான். இட் இஸ் நாட் லைக் அ பிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே கல்யாணம்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. நானே பிரைடல் இன்ஸ்டில் தான் இருக்கேன். நானும் வந்துட்டு மேக்கப்லாம் வந்துட்டு லைக் பிரைட்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கேன். ஐம் நாட் சேயிங் எல்லா பிரைட்கிட்டையும் போய் கண்டிப்பா என்ன ஹையர் பண்ணுங்க, கண்டிப்பா என்ன புக் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா மேக்கப் பண்ணி ஆகணும், மேக்கப் கல்யாணம்னா மேக்கப் பயங்கரமா பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹையர் மீ. இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து கிளாமா செம்ம சொபிஸ்டிகேட்டா அழகா நீங்க வந்து ரெடி ஆகிக்க போறீங்க. இஃப் யூ வாண்ட் சிம்பிளா மினிமலா ரெடி ஆகிக்க போறீங்க. இஃப் யூ வாண்ட் யாரையும் ஹையர் பண்ணாம இருக்க போறீங்க. என்ன பண்ணாலும் இந்த ஸ்டைலிங்னு வரும்போது பாத்தீங்கன்னா சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ மத்தவங்களை ப்ளீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இறங்கி இருந்தேன்னா, அப்படி இறங்கி நான் வந்து பெருசா பிரைஸ் டேக் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா கூட அது வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்திருக்காது.
ஓகேவா? டெஃபினட்டா வந்துட்டு காசு கொழுத்து போயிருக்கு, அதான் இந்த ஆட்டம் ஆடுதுன்ட்டு கமெண்ட் வரும். எனக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பா தெரியும் வரும். நான் என் ஸ்டைலுக்கு பண்றேன், கம்மியான பட்ஜெட்ல பண்றேன் அப்படின்னா கூட என்ன காசு செலவு பண்ணாம பண்றீங்கன்னு வருது. என்னடா இது? அதுதான் எனக்கு ஒரு மாதிரி பாதர் பண்ணிட்டு இருந்தது. இஃப் தட் இஸ் ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஓகே. நான் எது தட்னு சொல்றேன்னா, நீங்க நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, அது ஓகே தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அது வேணாம் தான் நான் சொல்றேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு காரக்குழம்பு பிடிக்கலன்றதுக்காக காரக்குழம்பே கேவலமான ஒரு உணவுன்றது கிடையாது. காரக்குழம்பு வந்து அப்படியே உயிரா மதிச்சு சாப்பிடுற உயிர்களும் இருக்காங்க. தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர். இஃப் தட் இஸ் ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஓகே. ஓகேவா? அந்த மென்டாலிட்டி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இஃப் யாராவது வந்துட்டு நாளைக்கு உங்ககிட்டே ஆர் உங்களுக்கே அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு, ஓகே கல்யாணம்னா இவ்வளவு பண்ணணும், இவ்வளவு பண்ணாதான் வந்து மற்றவங்களுக்கும் வந்து அது பிடிக்கும் கிடையாது. இஃப் யூ வாண்ட் இட், டூ இட். உங்களுக்கு வேணாம்னா பண்ணாதீங்க. as simple as that. மனசுல லைட்டா ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. பட் திருப்பி திருப்பி கமெண்ட் வரும்போது திருப்பி இதை எனக்கு லைட்டா பாதர் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் get to the next part. Which country you are going for honeymoon? honeymoon plan என்ன? இது கூட நான் நிறைய பார்த்தேன். honeymoon is done and dusted. honeymoonலாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஹனிமூனுக்கு வந்து we went to Maldives. ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு சிட் டவுன் சிட்சாட் வீடியோ பண்ணுறேன். எங்கே போனேன், என்ன ஐட்னரி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஒரு சிட்சாட்டி வீடியோலேயே மேபி ஐ ஷேர். ஸோ தட்ஸ் தட் ஃபார் தி ஹனிமூன் பார்ட். அது மாதிரி வெட்டிங்க்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணீங்களா, அப்புறம் உங்களுடைய க்ரூமிங் விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க வெட்டிங்க்கு? ஒன்றுமே பண்ணல. இட் வாஸ் வெரி ஹெக்டிக். ஆஸ் ஐ செட், மை பிளேட் வாஸ் ஃபுல் லிட்ரலா. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு என்ன செல்ஃப் பேம்பர் பண்ணிக்கிறதுக்கெலாம் வந்து எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இதுக்கே நான் ஒரு வாக்கிங் பேட்லாம் வந்து வாங்கி வச்சேன். ஓகே நம்ம ஜிம்மும் போக மாட்டோம், வீட்லயே வந்துட்டு ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடி வரைக்கும் தான் வந்துட்டு நான் ஒரு வாரம் 2 வாரம் கன்சிஸ்டண்டா வாக்கிங் பேட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். டெய்லி வெளியில வாங்கி சாப்பிட்றது, வீட்டுல செஞ்சு சாப்பிட கூட டைம் இல்லை, அந்த மாதிரி பிஸியா இருந்தது. ஸோ வெளியில வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் இல்ல ஜங்கு, மோஸ்டா ஜங்கு அதை தின்னுட்டு இஷ்ட டைம்ல தூங்கிக்கிட்டு ஒழுங்கா தூக்கமும் வராம ஒரு மாதிரி கேவலமான ஒரு சைக்கிள்ல தான் இருந்தது. பிஃபோர் மேரேஜ் நான் கூட சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் ஆக போகுதுன்னா அந்த கல்யாண பிரைட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு அழகா பேம்பர் பண்ணிப்பாங்க அவங்கள. இதுல எது கூட நான் ஒண்ணு கூட நான் பண்ணல எதுவுமே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ did you play Taylor Swift song at wedding and had a Swiftie moment? எனக்கு தெரியும் it won't happen the way I want, அதனால நான் வந்து அதை பிளான் பண்ணல. ஓகேவா? ஆனா என்ன ஆச்சுன்னா, மேரேஜ் முடிஞ்ச ரிசப்ஷன் அப்போ நாங்க ஹாலுக்கு உள்ள வரும்போது ஐ ஹேட் மை ஃப்ரெண்ட்ஸ் பிஹைண்ட் மீ. ஸோ ரேண்டமா என் ஃப்ரெண்டு ஒருத்தவளோட போன்ல வந்துட்டு ஸ்பாட்டிஃபை ஓப்பன் ஆகி ஏதோ ஒரு பாட்டு ஓடிச்சு. நானே பாட்டு அப்படின்னு திரும்பினேன். அவன் என்ன நினைச்சாலோ தெரியல, உடனே இரு நான் உனக்கு டெய்லர் பாட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு லவர் பாட்டு வச்சா. ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி. தேங்க்யூ பின்சிமா அதை பண்ணதுக்கு. ஸோ ஐ ஹேட் தட் அன்பிளான்ட் கேண்டிட் மூமெண்ட் டெய்லர் பாட்டோட. I had my bestie for it to do it. So that was a sweet moment actually. அது வந்து வெளியில யாருக்கும் தெரிஞ்சுக்க, எனக்கு அவளுக்கு. உங்க பக்கத்துல விஜய் கூட அதை கேட்டாங்களா எனக்கு தெரியல. பட் ஐ ஹேட் மை மூமெண்ட், ஆல் தேங்க்ஸ் டு பின்சி. ஸோ வெட்டிங் முன்னாடி நான் அடிக்கடி பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கேம் விளையாடுறது. ஓகேவா? ஐ ஹேட் மை தம்பி அண்ட் மை தம்பி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாட். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால கேம் விளையாட முடியல. என் ஹஸ்பண்டும் விளையாடுவாங்க, பட் விளையாட முடியல. பிஜிஎம்ஐ விளையாடுவோம் நாங்க. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ கல்யாணம் அப்புறம் பயங்கரமா மிஸ் பண்றேன். உட்கார முடியல, டேபே ஏதோ இன்னைக்கு போன்ல பண்றேன் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு சார்ஜ் போட்டு இதுல கொஸ்டின்ஸ் பார்த்து இன்னைக்குதான் டேப் எடுத்து சார்ஜ் போட்டுட்டேன். அப்ப பாத்துக்கோங்க. ஸோ அதுல வந்து ஸ்குவாட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்போ கேமுக்கு வருவீங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ கைஸ். ஐ மிஸ் யூ கிட்ஸ் ஸோ மச். சீக்கிரமா நான் வந்து வர பாக்குறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.